இது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு கண் அப்படின்னு நல்லா அழுத்தமாக சொல்லணும் இந்த நாவை. வண்ண கிளி கண் வண் ரெண்டுமே வந்து சேம். விழி அழகு இது வந்து நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் வந்து சின்ன பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது வரதில்லை. ஹாய் சிங்கர்ஸ், வெல்கம் டு சிங் ஈஸி வித் ஷோபிகா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னதான் நல்லா பாடினாலும் நீங்கள் பாடுற பாடலில் உச்சரிப்பு கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பாடுறீங்கிறதும் கன்வே ஆகும், அந்த வார்த்தையோட மீனிங்கும் கேட்குறவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம தமிழ் பாடல்கள் பாடுறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த வார்த்தைகளோடு வரும்போது இப்போ ஒரே சென்டென்ஸில் வந்து 3 வகையான லா வந்தால் எப்படி உச்சரிக்கணும், 3 வகையான நா வந்தால் எப்படி பண்ணணும், ரா வந்தால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த தமிழ் உச்சரிப்பு நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. பிகாஸ் கமெண்ட்லேயே நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த தமிழ் பாடல்கள் பாடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு அது சரியாக வரலைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலிமா இதை பற்றி நான் இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு ஸ்டெப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 எழுத்துக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா 3 வகையான நா, 3 வகையான லா, 2 வகையான ரா. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் நா. ஓகே, நால 3 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான், நீ, நாம், நெஞ்சே இந்த மாதிரி வார்த்தைகள் வருது இல்லை, இந்த நா எப்படி உச்சரிக்கணும், நா நா. இந்த 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 ப்ரொனன்சியேஷன் வந்து நம்மளோட உள்ளே இருந்து, அதாவது டங்கோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நா சென்டரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது அதை ரொம்ப அழுத்தவும் கூடாது, கேஷுவலாக சொல்லும் போது தான் இந்த நாவோட உச்சரிப்பு வருது. இப்போது செகண்ட் டைப் ஆஃப் நா என்னன்னு பார்த்தீங்கன்னா நா 3 சொல்லி நா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா நா நல்லா அழுத்தமாக இந்த வார்த்தையை உச்சரிக்கணும். இந்த லெட்டரை எப்படின்னா கண், வண்ணம், திண்ணம், அந்த இன் அப்படின்னு சொல்லும் போதே நல்லா அழுத்தமாக கொடுக்கணும். அதே மாதிரி அந்த சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நல்லா இந்த பேஸ் வாய்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அடித்தொண்டையிலேருந்து அப்படி தான் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தான் அந்த வார்த்தையோட உச்சரிப்பு கரெக்டாக வரும், நீங்கள் சொல்லும் போதும் சரி பாடும் போதும் சரி. ஸோ மோஸ்ட்லி நிறையா வந்து கண்ணே, வண்ணம், இந்த மாதிரி கண்ணா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையா நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். இப்போது 3வது டைப் ஆஃப் நா என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன நா, 2 சொல்லினா. அது வந்து ரொம்ப மென்மையாக சொல்லணும். அண்ட் இதோட டங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நுனி நாக்கிலிருந்து சொல்கிற மாதிரி. இப்போ வந்து தனி, இனி அந்த மாதிரி சின்ன நானால அதோட ப்ரொனன்சியேஷனும் அதே மாதிரி நுனி நாக்கிலிருந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதில் சில வார்த்தைகள், இன்னும் சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கானம், வானம், தானா. ஓகே, இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள், தானா அப்படி இல்லை, தானா. ரொம்ப மென்மையாக நுனி நாக்கிலிருந்து வர உச்சரிப்பு தான் இந்த வார்த்தை. இப்போது இந்த 3 நாவும் அப்ளை பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு லைன், அதாவது ஒரு ஃபியூ லைன்ஸ் வந்து ஒரு பாடல்லேருந்து நான் உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி என் கூட சேர்ந்து நீங்கள் அதை பாடி பார்த்தீங்கன்னா அந்த 3 நாவும் ஒரே லைனில் வரும்போது எப்படி நம்ம டங் பொசிஷன் மாற்றி உச்சரித்து பாடுறது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஒரு சாங் தான் இதுக்கு எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளாக. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் நாவும் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கண்ணுக்கொரு கண் கண். இது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கொரு கண் அப்படின்னு நல்லா அழுத்தமாக சொல்லணும் இந்த நாவை. வண்ண கிளி கண் வண் ரெண்டுமே வந்து சேம் ப்ரொனன்சியேஷன் தான். காதுக்கொரு கான குயில், கான ந. இந்த நான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, மென்மையாக சொல்லணும், நுனி நாக்கிலிருந்து அந்த உச்சரிப்பு வரணும். கான குயில், கான அப்படி இல்லை, கான குயில். நெஞ்சு, நெஞ்சே, நான் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சென்டர் ஆஃப் த நா நா அப்படின்னு கேஷுவலாக ஒரு ப்ரொனன்சியேஷன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இனி அப்படிங்கிறது முன்னாடி டிப் ஆஃப் த டங்கில் வருது, பட் நான் நெஞ்சேங்கிறது உள்ள இன்சைட் சென்டர் ஆஃப் த டங் பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வருது. காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு உள்ள சென்டர்லேருந்து, நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா.
இப்போ என் கூட சேர்ந்து இந்த லைனை திருப்பி பாடலாமா? கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த உச்சரிப்பை நல்லா கவனித்து 3 நாவை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ரெடி? கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி, நீதானம்மா. ஓகேங்களா? இப்போது இந்த நாவோட ப்ரொனன்சியேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் ஒரு பாடல் கேட்கும் போது இந்த மாதிரி ஒரே லைனில் இந்த நாலாம் வந்துச்சுன்னா இந்த மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பர்ஃபெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராவோட வகைகள் பார்க்க போகிறோம். ரால 2 டைப்ஸ் தான் இருக்குது. சின்ன ரா, பெரிய ரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வல்லினரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் அந்த சின்ன ரா வந்து ரொம்ப மென்மையாக உச்சரிக்கணும். பட் இந்த பெரிய ரா எப்படின்னா ரா நல்லா வந்து அழுத்தமாக உச்சரிக்கணும். இப்போ அதோட வார்த்தைகள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இரவு, ராத்திரி, ரயில். நான் எப்படி இந்த சின்ன நான் சொன்னேன் நுனி நாக்கிலிருந்து வர ப்ரொனன்சியேஷன் அதே மாதிரி டங் பொசிஷன் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப மென்மையாக சொன்னாலே போதும், ஈஸியாக இந்த ரா வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த செகண்ட் ரா அது எப்படி பார்த்தீங்கன்னா ரா, அந்த அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுத்தமாக கொடுத்தாதான் அது கரெக்டாக வரும். அந்த வந்து இங்கே புள்ளி வச்சு எழுத்து மெய் எழுத்து பார்த்தீங்கன்னா இட்ரு அப்படின்னு சொல்லுவோம். இட்ரு, டிஆர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட்ரு, அந்த இற்றுங்கிறது அந்த ராவா வந்து நம்ம உயிர்மை எழுத்தாக சொல்கிறோம். இப்போ அந்த இற்று வரும்போதும் எப்படி இருக்குங்கிறதுக்கும் நான் பாட்டு பாடி காட்டுறேன். ரா வரும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த 2 ராக்கு வந்து ஒரு லைன் ஒரே லைனில் வர மாதிரி ஒரு சாங் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிறை தேடும் இரவிலே உயிரே, எதை தேடி அலைகிறாய். இதில் பார்த்தீங்கன்னா பிறை ரை, பிறை இல்லை பிறை, அந்த ராவை அழுத்தி சொல்லிட்டு தேடும் இரவிலே, ஈர ர மென்மையா, இரவிலே உயிரே உயிரே. இந்த உயிரேங்கிற வார்த்தை நிறைய தமிழ் பாடல்களில் வரும். ஸோ அந்த உயிரேவை மென்மையாக சொன்னீங்கன்னா போதும். உயிரே எதை தேடி அலைகிறாய், அலைகி ரா ராய், அந்த ரா வந்து அழுத்தமாக சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ரால புள்ளி வச்சா இற்று, அந்த இற்று ப்ரொனன்சியேஷன் வர மாதிரி ஒரு லைன் நான் வந்து சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரே லைனில் அந்த இற்று ப்ரொனன்சியேஷனை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். நீங்களுக்கு இதே மாதிரி கூடவே சேர்ந்து பாடி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த உச்சரிப்பு புரியும். ஸோ ரெடி? அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா நறுமுகையே. இந்த நறுமுகையை பாடல் தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த இற்றுக்காக தான் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 3 லைன். எப்படின்னா அற்றை அற்றை, இப்போ வந்து டிஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மெயினாக நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு தான் இந்த நிறைய இந்த தமிழ் உச்சரிப்பு பிரச்சனைகள் வருது. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன். ஸோ இது வந்து சில பேர் ரொம்ப தமிழ் ஆர்வம் இருக்கிற பர்சன்ஸ் வந்து இது நீங்கள் ஒரு தப்பாக கூட ஃபீல் பண்ணலாம். பட் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படின்னா அற்றை, ட்ரை ட்ரை சொல்கிறோம் இல்லையா, டிஆர்ஒய் ட்ரை, ஆனால் அந்த டீயை வந்து 2 டைம்ஸ் போட்டால் எப்படி இருக்கும், இட்ரை, அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்ற 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 பொய்கையாடுகையில் ஒற்றை அற்றை ஒற்றை ஒற்றை பார்வை பார்வை பார்வை. இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன ரால புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்து. நம்ம ஆல்ரெடி ரா பார்த்தோம் இல்லையா, இரவு உயிரே, அதை வந்து அதே மாதிரி தான் மென்மையாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும். பார்வை பார்வை பார்த்தவனும் பார்த்தவனும், இதுலேயும் சின்ன இரு வருது. பார்த்தவனும் நீயா. இப்போ ஃபுல்லாக என் கூட சேர்ந்து இந்த லைன் பாடுறீங்களா? ரெடி? அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. ஓகேங்களா? இப்போ இந்த ராவோட டைப்ஸ், இந்த 2 டைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எல்லாரும் பண்ற ஒரு மிஸ்டேக் பண்ற ஒரு எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா லா தான் சொல்லுவேன். 3 டைப் ஆஃப் லா வந்து என்னதான் அந்த வார்த்தையோட உச்சரிப்பு உங்களுக்கு புரிஞ்சாலும் ஒரே லைன்ல வரும்போது நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக் வருது. சடனாக நம்மளோட டங் பொசிஷனை வந்து நம்ம மாற்றும் போது அது நிறைய பிழைகளாக போய் முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் வந்து நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் வந்து சார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 லா என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா எப்படின்னா லா ரொம்ப மென்மையாக சொல்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி நம்ம எப்படி இந்த 2 சொல்லி நான் பார்த்தோம், சின்ன ரா பார்த்தோம், அதே மாதிரி தான் லா காதலா காதலா லாலி இந்த மாதிரி சின்ன மென்மையாக சொல்ல லட்டு அந்த மாதிரி வார்த்தைகளில் வர லா வந்து அந்த நுனி நாக்கிலிருந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், மென்மையாக சொல்லணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்னும் சில வார்த்தைகள் வந்து காலம், விலை, வலி இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இரண்டாவது டைப் ஆஃப் லா என்னன்னா லா. இது வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா வந்து நீங்க எப்படி அந்த டங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து நடுவில் இருக்கணும். இப்போ வந்து லா லா அந்த மாதிரி சென்டர் ஆஃப் த இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் லா வந்து லா அந்த மாதிரி நாக்கு வந்து மேலே டச் ஆகும். நுனி நாக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து பாருங்க இப்போ காதலா லா அப்படிங்கும்போது மேலே டச் ஆகுது. பட் அந்த நடுவில் பொது லகரம் சொல்லும் போது லா சென்டரில் இருக்கும். லா நீங்கள் சொல்லி பார்த்து முடிஞ்சால் மிரர் முன்னாடி நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த டங் பொசிஷன் உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மேபி வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த லா நடுவில் அந்த பொது லகரம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் கேளுங்க. வளையல், பள்ளம், வெள்ளம், உள்ளம் இந்த மாதிரி வார்த்தைகள். ஸோ வளையல், வளை, லை, லை வந்து சென்டரில் வரணும். வலை அப்படி கிடையாது, வளையல்னா சின்ன லாவாயிடும். வளையல் மிடில் வந்துச்சுன்னா அந்த லா வந்து உங்களால் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ மூன்றாவது முக்கியமான ஒரு லகரம். இது வந்து சிறப்பு லகரம் சொல்லுவாங்க. தமிழுக்குரிய முக்கியமான சிறப்பான எழுத்துனா இதுதான். தமிழ் மொழியில மட்டும்தான் இந்த எழுத்தை நீங்க பார்க்க முடியும். நம்ம இங்கிலீஷ்ல எழுதும் போது என்ன பண்ணுவோம், ZH அப்படின்னு போட்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த எழுத்து எப்படின்னா தமிழ், விழி, அழகு. இது வந்து நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் வந்து சின்ன பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்குலாம் இது வரதில்லை. அது எதனாலன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க நிறைய அதை ப்ராக்டிஸ் பண்ணாதனால தான் ரீசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா இந்த டங் பொசிஷன் எப்படின்னா உங்கள் நாக்கு வந்து மடங்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நுனி நாக்கில் வருது, நாக்கு நடுவில் வருது. பட் இந்த ழா வந்து அழகு மலராட அந்த வார்த்தையில் வருது. அழகே அழகே. இது வந்து மெயினாக நீங்கள் சொல்லும் போது ஈஸியாக இருந்தாலும் பாடும்போது இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது நீங்கள் குயிக்காக அந்த நாக்கை ஃபோல்டு பண்ணி ஹிட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அது நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த ழாவோட உச்சரிப்பு உங்களுக்கு சரியாக வரும். ஓகேங்களா? இப்போது இந்த 3 லாவும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம இளையராஜா சார் வந்து ஒரு வேற லெவல் ஒரு கம்போசிஷன், எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடல் தான். ஒரு பேராகிராஃப்குள்ளேயே வந்து இந்த 3 லாவும் மாறி 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 வரும். அண்ட் உங்களுக்கு வந்து அது ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சாங் தான் நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ பாடி காட்டுறேன். கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. இது பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக அந்த பொது லகரம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த 2 லைன் சூப்பராக அமைஞ்சிருக்கு. கடைசியாக மட்டும் சல்லா சல்லாபமே நுனி நாக்கில் வர மாதிரி அந்த நாக்கு மேலே போகுது இல்லையா? சல்லாபமே இப்படி வருது. ஸோ இந்த லைனை நான் திருப்பி ஸ்லோவாக பாடுறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. உள்ளம்க்கும் சல் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்க. உள்ளம் உள் அப்படிங்கும் போது சென்டர்ல இருக்கு. சல் சல் அப்படிங்கும் போது நாக்கு வந்து மேலே போகுது, டிப் ஆஃப் த டங்ல இருந்து அந்த சவுண்ட் வருது. சல்லாபமே. ஓகேங்களா? இப்போ அடுத்த லைன் வில்லோடு. இந்த வில்லோடுங்கும் போது அதே சின்னலா. வில்லோடு அம்பு 2 கொல்லாமல்
கொல்லுதே. இந்த லைன் ஃபுல்லாக சின்னலாக தான் வருது. ஃபர்ஸ்ட் லைனில் எப்படி ஃபுல்லாக அந்த நடுவில் பொது லகரம் வந்தது செகண்ட்லா, இங்கே செகண்ட் லைன் ஃபுல்லாக சின்னலாக வருது. ஸோ உங்களுக்கு சடனாக அந்த அடாப்ட் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து இந்த சாங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று, பெண் பார்வை கண்கள். இப்போ நாவோட ப்ராக்டிஸ் இங்கே வருது பாருங்க. பெண் கண் அந்த அழுத்தமாக சொல்கிற 3 சொல்லினா. கண்கள் என்று பொய் சொல்லதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே. ஸோ மூடும் ராணி, ராணி நா அந்த அழுத்தமாக சொல்கிற 3 சொல்லினா. செல்வாக்கிலே சின்னையில், செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. எல்லாமே சின்னலா, பல்லாக்கிலே. ஓகே, இந்த 2 லைன் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. முந்தானை மூடும் ராணி, நீ நீ அழுத்தமா, செல்வாக்கிலே அந்த லே மென்மையா சொல்றது. என் காதல் சின்னையில் கண்கள் கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடையோரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே, பொன்மேனி கேளாய் ராணி. ஓகே, இந்த லைனில் தான் வந்து அந்த சிறப்புழகரம் வருது, எல்லாமே வருது. நான் எப்படிங்கிறத வேர்ட் பை வேர்டாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த புல்லாங்குழல் இது வந்து இந்த வேர்ட்லேயே பாருங்கள், சின்னையில் வருது, ழா ரெண்டுமே வருது. ஸோ புல்லா, புல்லுங்கும் போது நுனி நாக்கிலிருந்து வரையில், புல்லாங்குழல் ழள் ழா நல்லா அழுத்தி சொல்லிட்டு ழள் சின்னையில் முடியுது, புல்லாங்குழல். ஓகே, தள்ளாடுமே, தள் அந்த லா சென்டர் ஆஃப் த டங்கில் வர செகண்ட் லா, தள்ளாடுமே, பொன்மேனி கேளாய் கேளாய் லாய் அதே சென்டர்ல, ராணி ராணி நீ நல்லா அழுத்தமாக சொல்லணும், ஏன்னா 3 சொல்லினேன். ஓகேங்களா, இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இதுக்கப்புறமா கூட இந்த ஒரிஜினல் சாங்கை எடுத்தும் இன்னும் கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நானே நிறையா உச்சரிப்பு கரெக்டாக சொல்லிட்டேனான்னு தெரில, தப்பாக இருந்தாலும் ப்ளீஸ் அப்பாலஜைஸ் மீ. முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சென்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நானும் வந்து தமிழ் புலவர் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி உங்களுக்கு இன்னும் இது கிளியராக புரியலன்னா அந்த ஒரிஜினல் சாங் எடுத்து கேட்டு பாருங்கள். பிகாஸ் கண்டிப்பாக அந்த சிங்கர்ஸ் வந்து எஸ்பிபி சார்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பார். இளையராஜா சார் சாங்ஸ் எல்லாமே அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இந்த தமிழ் உச்சரிப்பில் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. மேபி இப்போ வர பாடல்கள்லாம் வந்து அந்த மாதிரி இல்லாமல் போயிடலாம். சேட்லி வந்து அது தமிழுக்கு வந்த கொடுமைன்னே சொல்லலாம். நிறையா பாடல்கள் வந்து நிறையா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கலந்து அண்ட் தமிழ் உச்சரிப்புமே யாரும் ப்ராப்பராக பண்ணுறதில்ல, அந்த மாதிரிலாம் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கணுன்னா இந்த 80s 90s பாடல்கள் எடுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மெயினாக அந்த தமிழ் வார்த்தைகள் அந்த கவிதை நடையில் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. அந்த எதுகை மோனையோட இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த சாங்ஸ் கேட்டால் தான் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து வேர்ட்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிங்கீசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம எல்லா டாபிக்ஸ்லையுமே எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பாடல் பாடணுன்னா என்னென்ன விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடிப்படை லெவலில் இருந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்கீசி. சப்ஸ்கிரைப் டு சிங்கீசி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.